ஃப்ரெண்ட்ஸ், ஜெஸ்ஸு ஃப்ரம் எக்ஸ்டிஆர் கலெக்ஷன்ஸில் தான் இன்றைக்கி நம்ம கடையில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்ப்போமா. இன்றைக்கி வந்து ஒரு 2 ஏர்லைன் குர்த்தி, ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி. ஏர்லைன் குர்த்தி வெரைட்டிஸ் நம்மள்ட்ட எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே நம்மள்ட்ட வந்து ஏர்லைன் குர்த்திஸ் வெரைட்டிஸ் கேட்டிங்கன்னா சூப்பரான வெரைட்டிஸ் காட்டுவோம். பாருங்கள், இது வந்து ஒரு எல்லோ ஷேடு இல்லை வந்து உங்களுக்கு பாருங்கள் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஏர்லைன் குர்த்திக்கு வந்து உங்களுக்கு இங்கே கட்டு வரும். சில ஏர்லைன் குர்த்திக்கு கட்டு வராது, இந்த இடத்துல லாஸ்ட்டில் வந்து கட்டு வரும். ஸோ அடுத்த குர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு க்ரீம் ஷேடு தான். ஒரு க்ரீம் ஷேடு. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் மேட்ச் பண்ண க்ரீம் கலர் பேண்ட்டு இல்லைன்னா ஒரு க்ரீன் கலர் பேண்ட் இது மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த குர்த்தியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லாங் குர்த்தி சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணவோ ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த குர்த்திஸோட வந்து பேர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நல்லா பலாசோஸ் அந்த மாதிரி பேர் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது செகண்ட் குர்த்தி. தேர்ட் குர்த்தி அருமையான ஃபேப்ரிக்கு, சொல்லவே இது இல்லை, வார்த்தையே இல்லாத அளவுக்கு செம்ம ஃபேப்ரிக்கு. ஒரு மாதிரி நம்ம வேர் பண்ணோன்னா நம்ம வந்து அந்த காட்டன் நம்மளுக்கு நல்ல ஒரு காட்டனாக இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்கு சூப்பராக டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு இது வந்து இந்த ஒர்க் வந்து ஏதோ ஒரு ஒர்க் சொல்லுவாங்க. அந்த ஒர்க் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க்கு, மிஷின் ஒர்க் கிடையாது, ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க் பாருங்கள். அருமையான குர்த்தி. உங்களுக்கு கலம்கரி பிரிண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி கையிலையும் பாருங்கள் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகான குர்த்தி, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாம் வந்து யூஸ்வலாக எல்லார்கிட்டையும் அவைலபிள்ஸாக இருக்காது, சில பேர் மட்டும்தான் இந்த மாதிரி குர்த்திஸ் வந்து இது வச்சுருப்பீங்க. ஸோ இது வந்து இதில் இந்த குர்த்திஸில் வந்து உங்களுக்கு M2 XXL வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இந்த குர்த்தி மட்டும் நான் செக் பண்ணுறேன் 3XL இருக்கா என்னன்னு. இருந்துச்சுன்னா நான் போஸ்ட் பண்ணும்போது போடுறேன். ரொம்ப அருமையான குர்த்தி, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. நம்மள்ட்ட நிறைய பேர் வந்து குர்த்தி வந்து என்ன மாதிரி குவாலிட்டி அந்த மாதிரி இது பண்ணுறீங்களா, நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி பொட்டிக் பீசஸ் மாதிரி தான் நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே. ஏன்னா வந்து குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரேர் கலெக்ஷன்ஸாக தான் இருக்கும். இதிலே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கம்மி குவாலிட்டியில் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா அது லோ குவாலிட்டிஸ் இதில் இருக்கும். நீங்கள் ஒன்று வாங்கி பார்த்தீங்கனாலே நம்மளோட குவாலிட்டி, நம்மளோட ஃபேப்ரிக் வந்து இது பண்ணலாம். நீங்களே டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது அந்த ஃபேப்ரிக்கோட இது தெரியும். தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் சப்போர்ட். இந்த குர்த்திஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து சைஸ் அவைலபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் புக்கிங் பண்ணிட்டு சென்ட் பண்ணுறோம். நம்மளோட கொரியர் ஃபெசிலிட்டிஸ் பற்றி நிறைய பேருக்கு வந்து இது இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி நீங்கள் புக்கிங் பண்ணிங்கன்னா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி புக்கிங் தவிர இன்றைக்கி மண்டே புக் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள்னால் இன்றைக்கி சண்டே, ஸோ மண்டே புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டே இல்லைன்னா வெனஸ்டேக்குள்ளே ரீச் ஆயிரும். இதே வந்து நீங்கள் ஃப்ரைடே புக் பண்ணுறீங்கன்னா சாட்டர்டேக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் அர்ஜென்ட்டாக இது பண்ணுவோம். பட் ஆனால் சில நேரத்தில் வந்து கொஞ்சம் டிலே ஆகி மண்டே வரும். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. நம்மள்ட்ட இருக்க ஸ்டாக் மட்டும் தான் நம்ம வந்து ஷோ பண்ணுவோம், இல்லாத ஸ்டாக்ஸ் நம்ம ஷோ பண்ணுறது கிடையாது. ஸோ ஸ்டாக்ஸில் வந்து எது ஸ்டாக்ஸ் இருக்கோ அது மட்டும் ஷோ பண்ணுறோம். ஸ்டாக்ஸ் இல்லை அப்படின்னா நாங்கள் புக்கிங் எடுத்திருப்போம், அப்போ வந்து நாங்களே உங்கள்கிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி யாருக்காச்சும் வேணும்னா ப்ரீ புக்கிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ப்ரீ புக்கிங்னு சொல்லும் போது எங்களுக்கு ஸ்டாக் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இன்னும் நிறையா வேணும், அதில் வந்து வேணும் அப்படின்னா நாங்கள் ஒரு பண்டல் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அதில் வேணுன்றவங்களுக்கு நாங்கள் இன்னொரு பண்டல் அதில் போடுங்கன்னு கண்டா ப்ரீ புக்கிங் சொல்லுவோம். மற்றபடி எந்த ஸ்டாக்கும் இல்லாமல் ஜஸ்ட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸை வந்து திரும்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். இருக்கிற ஸ்டாக் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு கொரியர் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் சப்போர்ட்.